அன்பான உறவுகளுக்கு மாலை வணக்கம். அஹ், இந்த 3 நாட்களுக்கு முன்னதாக இந்தியாவிலே வரலாற்று ரீதியாக 10 பேருக்கு, அதில் ஒருவர் ஏற்கனவே இறந்து விட்டார், 9 பேருக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனைகள், சரியான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இந்த தீர்ப்பு இப்படியான லொக்கப்பில் வச்சு கொலை செய்கிற போலீஸாருக்கு கொடுக்கப்பட்ட இது மரண அடி. இன்னும் நீதிபதி சொன்னது போல வேலியையே பயிரையே வேலி மேய்கிறது போல மூர்க்கத்தனமாக மிருகங்களைப் போல இந்த மிருகங்கள் 2 பேரை, அப்பாவிகளை, தகப்பனையும் தந்தையையும் கண்ணுக்கு முன்னாலே அடித்து 9 மிருகங்களும் கொலை செய்திருக்கின்றது அந்த அப்பாவிகளை. இந்த கொடூர மிருகங்களுக்கு சரியான தண்டனையை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. ஒரு நாளும் கொடுக்க முடியாத தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், அந்த அப்பாவிகளுக்கு இன்னும் சாதாரண மக்களுக்கு எப்படியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்ல வேணும். இன்னும் சொல்லப்போனால் இந்த 9 பேருக்கும் நிச்சயமாக மிக விரைவிலே அவர்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். தூக்கு தண்டனை, மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் அதை நீட்டி அடித்து கொண்டு போகாமல், அவர்களை சிறைச்சாலையிலே வைத்து சாப்பாடு கொடுத்து கொண்டு போகாமல் அவர்களுக்கான தண்டனையை மிக விரைவிலே உச்ச நீதிமன்றம் நிறைவேற்ற வேண்டும். இவர்களுக்கான தண்டனை தீர்ப்பு கொடுத்ததோடு நின்று விடாமல், மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்ததோடு நின்று விடாமல், இவர்களுக்கான தூக்கு தண்டனை, மரண தண்டனை மிக விரைவிலே இவர்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லியும் இந்த வேளையிலே நான் கேட்டுக்கொள்வது, நிச்சயமாக இது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரியான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது சாதாரண அப்பாவி மக்களுக்கு. இப்படியாக எத்தனை தெரியாத லொக்கப் டெத்துகள் இந்த கொடூர மிருகங்களாலே இன்றைக்கு நடந்திருக்கு என்று சொல்லி சொன்னால், சில லொக்கப் டெத்துகள் இட்ட வரைக்கும் அவைகள் தெரியாமல், சாட்சியங்கள் இல்லாமல் போய்விட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த காவலர்கள் எண்ணத்திற்கு பயிற்சி பண்ணி சட்டத்தை தெரிஞ்சு அதற்கான பயிற்சிகளை பெற்று வருகிறார்கள் என்று சொல்லி சொன்னால், மக்களை பாதுகாப்பதற்கு, மக்களை அடித்து கொள்வதற்கல்ல, மக்களை அடித்து கொள்வதற்காக அந்த காவலாளிகள் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. காவலாளிகளுடைய வேலை, ஒருவர் தப்பு செய்தால் அவரை கைது செய்து அவருக்கான சித்திரவதைகளை செய்யாமல் கொள்ளாமல், சித்திரவதை செய்வதற்கு அவர்களுக்கு எந்தவித சட்டத்திலும் எந்தவித அதிகாரமும் இல்லை. போலீஸ் அதிகாரிகளுக்கு, காவலர்களுக்கு சட்டத்தின் முன்னே நிறுத்துவதுதான் அவர்களுடைய வேலை. கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னே நிறுத்துவதுதான் அவர்களுடைய வேலை. அவர்களுக்கு உடற்காயங்களோ வலிக்காயங்களோ அடித்தோ நொறுக்கியோ அவர்களை உடல் ரீதியான காயங்களுக்கு உள்ளாக்கி அந்த உண்மைகளை எடுத்து கொண்டு போய் சொல்வது எந்த சட்டத்திலையும் எந்த அதிகாரத்திலையும் இல்லை. அவர்கள் உண்மையாக குற்றத்திலே கண்டுபிடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களை கொண்டு போய் சட்டத்தின் முன் நிறுத்துவதுதான் இந்த காவலர்களுடைய பொறுப்பு. அதை மீறி இந்த கொடூர மிருகங்கள், இந்த அப்பாவி பீலிக்ஸை, அவருடைய ஜெயராஜ், அவர் தகப்பனையும் மகனையும் கண்ணுக்கு முன்னாலே நேருக்கு நேரே வைத்து அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கொடூர மிருகம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்திருக்கிறார்கள். இந்த உச்சபட்ச தண்டனை, இந்த மரண தண்டனை அந்த குடும்பத்திற்கு உண்மையாக நீதி கிடைத்திருக்கிறது தான் நான் சொல்லுகிறேன். நீதி கிடைத்திருந்தாலும் இவர்களுக்கான தண்டனை, உச்சபட்ச தண்டனை, இந்த ஹேங் டு டெத் என்று சொல்லும்போது அவர்களை தூக்கிலே ஏற்றுவதும் சரி, அல்லது அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் வரை இந்த நீதிமன்றம் ஓயக்கூடாது என்று சொல்லப்போனால், அந்த மரண தண்டனை கூடிய விரைவிலே இவ்வளவு பேருக்கும் 9 பேருக்கும் நிறைவேற்றப்பட வேண்டும். இவர்களுக்கான உச்ச நீதிமன்றம் இன்னும்
அஹ், இன்னும் மேலதிகமாக இன்னொரு வழக்கு போட்டு மேல்மையான மேல்முறையீடு செய்து இப்படி இதிலிருந்து தப்பிக்கலாம்ன்ற அந்த எண்ணமெல்லாம் அந்த அந்த நிபந்தனைக்கோ அந்த அப்படியான செயல்பாட்டுக்கோ இந்த தண்டனை இடம் கொடுக்கக்கூடாது. இவர்களுக்கான அந்த இரட்டை தண்டனை நிறைவேற்றப்பட வேணும். மிக விரைவில் நிறைவேற்றப்படும் போதுதான் இன்றைக்கு அதே போல ஜெயராஜினுடைய அஜித்குமாருடைய கொலை வழக்கிலும் 5 பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கும் இவர்களை மாதிரி மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். மரண தண்டனை நிறைவேற்றப்படும் போதுதான் இந்த பணி செய்கிற காவலாளிகளுக்கு உண்மையாக அதனுடைய மனிதத்தினுடைய தன்மை, மனித உயிரினுடைய தன்மை அவர்களுக்கு விளங்காதபடி தான் அந்த மிருகங்கள் இன்றைக்கு மிருகங்களாக செயல்பட்டு இப்படி இன்றைக்கு அடித்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தினுடைய அடி அத்திவாரமே போய்விட்டது. அந்த அடி அத்திவாரத்தையே அவர்கள் நாசமாக்கி விட்டார்கள், தொலைத்து விட்டார்கள். அந்த குடும்பம் இன்றைக்கு சின்னபின்னமாக கவலையோடு இன்றைக்கு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கு இப்படியான மரண தண்டனை கொடுத்தாலும் அந்த குடும்பத்தினுடைய அந்த இழப்பை இவர்களால் ஈடு செய்ய முடியாது. எனவே இந்த வேளையிலே நான் இந்த உச்ச நீதிமன்றத்திற்கு நான் தலை வணங்குகிறேன். சரியான தீர்ப்பை, மரண தண்டனை தீர்ப்பை இந்த கொடூர மிருகங்களுக்கு கொடுத்ததை இட்டு நான் தலை வணங்குகிறேன். இந்த தண்டனை தீர்ப்பு மிக விரைவிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.